finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா WPL 2024. ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 2023 தான் அவங்க இனாகரல் எடிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அதை மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட் பால் த்ரில்லர் 1 ball 5 runs வின் இருக்கும் போது சஞ்சனான்ற ஒரு இந்தியன் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ செம ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் உமன்ஸ் பிரீமியர் லீக்ல மொத்தமே 5 டீம் தான். முதல்ல மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், யூபி வேரியர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் சொல்லக்கூடாது, குஜராத் ஜெயின்ஸ் இவங்க, அதுக்கப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த 5 டீம் தான் விளையாடுறாங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்து மும்பை வந்து பயங்கரமான ஒரு டாமினேஷன் தான் சொல்ல முடியும். ஃபைனல்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த முறை முதல் மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த ஃபைனல்ஸ்ல எங்க விட்டாங்களோ அதை அப்படியே இந்த முதல் மேட்ச்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் த்ரில்லர் ஆஃப் மேட்ச் தான். மும்பை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. செம த்ரில்லர் டு பி வெரி ஆனஸ்ட். ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், களை கட்டிடும். அதுதான் பெங்களூர்ல நடந்துச்சு டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பெங்களூர்லயும் அப்புறமா டெல்லியிலும் தான் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஹர்மன்பிரீத் கௌர் என்ன பண்ணாங்கன்னா போலிங் எடுத்தாங்க. ஸோ ஏன்னா பெங்களூர்னும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல விக்கெட்டு, கொஞ்சம் சின்ன கிரவுண்டு, உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கே அது ஒரு சின்ன கிரவுண்டு தான். ஸோ அவங்க வந்து நல்ல சேசிங் கிரவுண்ட், டியூவும் வரும். ஸோ அதனாலதான் அவங்க டிசிஷன் எடுத்தாங்க. அண்ட் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஸ்கோர் தான் போஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 171 runs in 20 overs. எஸ், மேபி அவங்க ஒரு 10 runs ஷார்ட்டா இருந்திருப்பாங்களோ, ஒரு 180 அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் அப் தாங்க. 2 டீமுமே ஸ்ட்ராங்கான லைன் அப் தான். இப்போ நீங்க டெல்லியில வந்து பிளேயர்ஸ் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மெக் லேனிங், அவங்க தான் கேப்டன். அண்ட் அதுக்கப்புறம் சதர்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீமோட ஆல்ரவுண்டர். அதாவது ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீம்ல நீங்க எல்லா பிளேயருமே எடுத்தீங்கன்னா வேற லெவல் பிளேயர் தான். ஸோ எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான், அதுல பேச்சே கிடையாது. அப்புறம் அலெக்ஸ் கேப்சி, அவங்களும் ஒரு இங்கிலாந்து டீம் பிளேயர், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர், முக்கியமா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதுதான் சொல்லி ஆகணும். அண்ட் மரியானா கேப், ஸோ சவுத் ஆப்பிரிக்கா லெஜெண்டரி ஆல்ரவுண்டர் அவங்க. ஸோ இவங்கலாம் சூப்பர் பிளேயர்ஸ் ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட். வேறஸ் நீங்க மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹெலே மேத்யூஸ். ஸோ ஹெலே மேத்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர். கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலுமே போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. T20 லீக்ஸா இருக்கட்டும், இல்ல இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஸ்கைவர், அவங்களும் வந்து ஒரு வேற லெவல் ஆல்ரவுண்டர் பிளேயர் இங்கிலாந்துல. ஸோ கன்சிஸ்டன்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் போத் வித் பேட் அண்ட் பால். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க உமன்ஸ் கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நாட் ஸ்கைவர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அமலி கௌர், அவங்களும் சூப்பர் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் நியூசிலாந்து. அண்ட் இஸ்மாயில், லெஜெண்டரி ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ 2 டீம்லயுமே ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்காங்க. 2மே கிட்டத்தட்ட ரொம்ப ஈக்குவல் மேட்சிங் டீம்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ 171 வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யார்கிட்ட முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா ஷஃபாலி வர்மா அண்ட் மெக் லேனிங் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செம்ம ஸ்டார்ட் கொடுப்பாங்க, அதிரடி ஆட்டம் தான். பட் இந்த மேட்ச்ல ஷஃபாலி வர்மா எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா விளையாடல. 8 பாலுக்கு 1 run தான், டைமிங்கும் பெருசா கிடைக்கல. இஸ்மாயில் பால்ல போல்ட் ஆயிட்டாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளோ டெல்லிக்கு. பட் ஸ்டில் மெக் லேனிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேப்சியும் நல்லா சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் கெயின் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மெக் லேனிங் 32 அவுட் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் அலெக்ஸ் கேப்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட், அவங்க 76 ஆஃப் கிட்டத்தட்ட 52 balls, 9 boundary, 3 6 வேற லெவல்ல விளையாடுனாங்க. அவங்க தான் அந்த மொமெண்டமே வந்து பாத்தீங்கன்னா லைக் எடுத்துட்டு போனது. அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட சூப்பர் ஸ்டார் பிளேயர் ரோட்ரிக்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து இந்தியாவுக்கு ஒரு குரூஷியல் டைம்ல நம்பர் 4 நம்பர் 5 வந்து ஒரு கிரிட்டிக்கல் இன்னிங்ஸ் விளையாட்டு போவாங்க. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெல்லிக்கும் விளையாடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 42 runs in 22 balls, ரொம்ப குரூஷியல். ஆக்சுவலா அந்த டைம்ல அந்த ஒரு 42 வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு டெல்லிக்கு. இல்லைன்னா கொஞ்சம் விக்கெட்ஸ் போயிருந்தா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் கேப்சி செம்மையா விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதை தான் எக்ஸாக்ட்லி ரோட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ லாஸ்டா சதர்லாண்ட் வந்து கொஞ்சம் ரன் அடிச்சாங்க. ஓரளவுக்கு 171 எடுத்துட்டு வந்துட்டாங்க, which is a very டீசன்ட் ஸ்கோர். அந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா 180 அடிச்சிருக்கணும். பட் ஸ்டில் 171 வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா 2 டீம் கிட்டயுமே போலிங் இருக்கு. ஸோ அது ஒரு ஃபேக்டர். அண்ட் மும்பையோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா இஸ்மாயில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு சூப்பரா போட்டாங்க. 4 overs 24 runs and 1 wicket. பட் ஸ்டார் ஆஃப் த பிளேயர் போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட் ஸ்கைவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க போலிங்லயும் கலக்குவாங்க, பேட்டிங்லயும் கலக்குவாங்க. அவங்க சூப்பரா போலிங் போட்டு 2 wickets எடுத்தாங்க. அமலி கௌர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க, பட் ஸ்டில் அவங்களும் 2 wickets எடுத்தாங்க. அண்ட் நல்ல ஒரு டீம்ங்க, நல்ல ஒரு போலிங் யூனிட். ஆக்சுவலா ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்ல ஒரு போலர்ஸும் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் மும்பைக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் மும்பை சேசிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. எடுத்தோடனே ஒரு மிகப்பெரிய ப்ளோ. ஹேலே மேத்யூஸ் 2வது பாலே அவுட் ஆயிட்டாங்க. மரியானா கேப் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அந்த அவுட் ஸ்விங்கர் சூப்பரா போட்டாங்க. அவுட் சைடு எட்ஜ் அவுட்டு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா மும்பை கொஞ்சம் அண்டர் ப்ரெஷர் போயிட்டாங்க. பட்
டெஃபினட்டா நம்ம வந்து ஹியூஜ் கிரெடிட் வந்து கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌருக்கு கொடுக்கணும். ஏன்னா வேற லெவல்ல விளாட்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க விளாட்றாங்கன்னா டாப் ஆர்டர்ல யாராவது சப்போர்ட் பண்ணணும். அதை தான் எஸ்டிகா பாட்டியா பண்ணாங்க. அவங்களும் ஒரு க்ரூஷியல் இன்னிங்ஸ் விளாண்டாங்க. 57 ரன்ஸ். ஸோ 57 ரன்ஸ்ன்றது ரொம்ப வைட்டல். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஆல்ரெடி ஹேலே மேத்யூஸ் அவுட் ஆயிட்டாங்க. அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் ஸ்டே பண்ணி ஆகணும். அதை தான் எஸ்டிகா பாட்டியா பண்ணாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் இன் பிட்வீன்ல வந்து செம்மையா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நம்பர் 3ல நாட்ஸ் கவர் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தது. 17 balls 19 ரன்ஸ் செட்டில் ஆனாங்க. பட் அவங்க விக்கெட் தான் ஹியூஜ் ப்ளோ. ஏன்னா ஜென்ரலா அவங்க மேட்சை முடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கௌர் வந்து கலகிடாங்க சீரியஸா. ஒரு பக்கம் யாஸ்டிகா சூப்பரா விளையாடி 57ல அவுட் ஆயிட்டாங்க. பட் ஹர்மன்பிரீத் கௌர் கடைசி வரைக்கும் கேம் உள்ள எடுத்துட்டு போனாங்க. சூப்பர் இன்னிங்ஸ், 55 ரன்ஸ் டு பி வெரி ஆனஸ்ட். அதாவது என்ன எனக்கு கௌர் கிட்ட பிடிச்சதுன்னா, அந்த ஒரு கடைசி வரைக்கும் எப்படி நம்ம MS தோனி லாஸ்ட் இருக்கும் பால் எடுத்துட்டு போவார், மேட்ச் எடுத்துட்டு போவார். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கௌர் கிட்டயும் இருக்கும். எப்பவுமே அந்த ஒரு அது என்ன சொல்றது வின் பர்சன்டேஜ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகலாம், என்னதான் அதுன்னு பாத்துடலான்ற மாதிரி தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் 7 balls 18 ரன்ஸ் டு வின் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சதர்லாண்ட் பால்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 6 அடிப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 17 ரன்ஸ் டு வின் அப்படின்றாலே ரொம்பவே ப்ரெஷரா இருக்கும். அண்ட் அந்த 6 ரொம்பவே குரூஷலா இருந்தது. மிட் விக்கெட்ல மடக்கி விட்டாங்க. ஸோ 6 balls 12 ரன்ஸ் டு வின் இருந்தது. லாஸ்டா பூஜா வஸ்திராக்கர் வந்தாங்க. பூஜா வஸ்திராக்கர் ஜென்ரலாவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இந்தியன் பேர் உங்களுக்கு தெரியும், செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ ரெட் பால் கிரிக்கெட்லயும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒயிட் பால்லயும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. முக்கியமா செம்ம ஹார்ட் ஹிட்டர். அவங்களால எவ்வளவு தூரம் வேணாலும் 6 அடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் பேக் பிளேயர் டு பி வெரி ஆனஸ்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல 6 balls 12 ரன்ஸ் இருக்கும்போது அலைஸ் கேப்சி பால்ல தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லி அவுட் ஆயிடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரா வந்து அமைஞ்சிருச்சு மும்பைக்கு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. 6 balls 12 போது இந்த பக்கம் கௌர், இந்த பக்கம் லைக் பூஜா வஸ்திராக்கர் போது ஆஹா முடிச்சிருவாங்கடா, 2 பால் மாட்டுச்சுன்னா போதும் 2 6 அந்த டைம்ல அலெக்ஸ் கேப்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுப்பாங்க. லாஸ்ட் ஓவர் கிட்டத்தட்ட வந்து கேம்பிள் தான் ஆக்சுவலா மெக்லானிங் எடுத்தது. ஏன்னா மற்ற பிரீமியம் போலர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி 4 overs முடிச்சிட்டாங்க. இவங்க கொஞ்சம் தூக்கி ஸ்லோவா போடுவாங்க. பிச்சில் லைட்டா ஒரு ஸ்லோனஸ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு உமன்ஸ் கிரிக்கெட்ல நீங்க தூக்கி போட்டீங்கன்னா ஏறி வந்து அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸால தான் முடியும். சில பிளேயர்ஸ் மிஸ்டைம் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் பூஜா கிட்ட இருந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏறி போய் மிஸ்டைம் தான் ஆயிடுவாங்க. ஸோ அது ஹியூஜ் விக்கெட்டா இருந்துச்சு அந்த டைம்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அப்படி இப்படி அமன்ஜித் கௌர் வந்தாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி சிங்கிள் டபுள்ஸ் எடுத்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 3 balls 9 ரன்ஸ் டு வின் இருந்தது. அப்போ வந்து ஒரு சூப்பர் ஷாட் ஆடுவாங்க கௌர் பாயிண்ட்டுக்கு மேல. என்ன பண்ணுவாங்கன்னா மெக்லானிங் வந்து சர்க்கிள்குள்ளேயே வந்து பாயிண்ட் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே வச்சிருவாங்க ஆஃப் சைட்ல. ஸோ டீப்ல யாருமே கிடையாது ஆஃப் சைட்ல. பட் அப்போன்னு பார்த்து அலெக்ஸ் கேப்சி எல்லாம் தூக்கி ஆஃப் ஸ்டம்ப் வெளில போட்டுருவாங்க. இவங்களும் பேட் ஓப்பன் ஃபேஸ் பண்ணி சூப்பரா விளையாடுவாங்க அந்த ஷாட். செம குரூஷியல். ஸோ 2 balls 5 ரன்ஸ் டு வின். அண்ட் கௌர் வந்து சூப்பரா 6 அடிச்சு முடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் தூக்கி அடிப்பாங்க. பால் மிஸ் டைம் ஆயிடும். ஹியூஜ் விக்கெட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். 1 ball 5 ரன்ஸ் டு வின். அடடா என்னடா இப்படி வந்து மேட்ச் அமர்ந்தே கௌர் விக்கெட்டே எடுத்துட்டாங்க. ஏன்னா கௌர் செமையா விளையாடிட்டு இருந்தாங்க. அது ஒரு நல்ல பால், 6 அடிக்க வேண்டிய பால் தான். அதான் நான் சொன்னல, பிச்சில் கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் இருக்கு. கேப்சி வேற தூக்கி போடுறாங்க. ஸோ நீங்க நல்ல பிச் ஆஃப் த பால் போய் டைம் பண்ணி தான் அடிக்கணும். ஸோ அதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா கௌர். 1 ball 5 ரன்ஸ் டு வின். எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா மும்பைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு. பட் சஞ்சனான்னு ஒரு பிளேயர், ஆக்சுவலா அவங்க கேரளா சேர்ந்தவங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே விளையாடுறாங்கன்னு நினைக்கிறவங்க. நல்ல ஹைட், நல்ல ஒரு என்ன சொல்றாங்க பில்ட் இருக்கு அவங்களுக்கு. அவங்கள பார்த்தாலே ஓகே பேட்ல பால் பட்டுச்சுன்னா மாட்டுச்சுன்னா 6 போயிடுன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேப்சி அவங்களுக்கு பிளஸ் என்ன இருந்தது இந்த ஓவர்ல, தூக்கி போட்டுதான். பட் அதே மாதிரியே தூக்கி போடுவாங்க. பட் சஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரீச்சை யூஸ் பண்ணி நல்லா தூக்கி சொருகிடுவாங்க ஆக்சுவலா லாங் ஆன்ல 6. ஸோ லாஸ்ட் பால் த்ரில்லர் தான் சொல்ல முடியும். 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க மும்பைக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்பவே ஸ்டன் ஆயிட்டாங்க. எஸ்பெஷலி அலெக்ஸ் கேப்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேப் எடுத்து மூஞ்ச மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க அப்படியே ஒரு பக்கம். ஏன்னா செம்மையா போலிங் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்று பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஃபிளைட் பண்ணி போட்டதை கொஞ்சம் ஆஃப் ஸ்டம்ப் வெளியில லைட்டா ஃபிளைட் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் டிசீவ் ஆயிருப்பாங்க. மிடில் ஸ்டம்ப்ல தூக்கி ஃபிளைட் பண்ணதான் என்ன ஆச்சுன்னா அவங்க வளைச்சு அடிக்கிறதுக்கு நல்லா வாட்டம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணிருக்கலாம். பட் நெவர்தலெஸ் கிரௌடுக்கு வந்து செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஸோ சூப்பர் மேட்ச். ஸோ மும்பை அஸ் யூஷுவல் அவங்க கேம்பெயினை ஒரு சூப்பரா ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸும் தோத்தாலும் கடைசி வரைக்கும் செம்மையா போராடினாங்க. ஸோ ரிமைனிங் மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். நான் என்னோட ரிவ்யூ கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போறேன் WPL. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.